ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். நம்ம தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ நம்ம லூஸ் ஹீரோயின் கூட பாட்டு பாட கிளம்பிட்டாரு. திருவண்ணாமலையை பொறுத்தவரை திமுக அணி 55 to 60. இதை தாண்டி வேற பேச வேண்டியதில்லை. இப்போ ஜெயலலிதா இருந்த அதே காரணம் மு.க. ஸ்டாலின் இருக்குது. அதிகார பலம், அதிகாரபுரம் 144, போலீஸை வச்சு 200 ரூபா பணம். கடைசி 2 நாள் இந்த ஆட்டத்தை தான் ஸ்டாலின் ஆடுவார். அப்போ அன்னைக்கு 14 200 ரூபா, இன்னைக்கு 24 அது எவ்வளவு ஆகும்? 500 1000 வரை. அதிமுக திருவண்ணாமலை திருக்கோயிலூர் எல்லாம் சும்மா தண்டத்துக்கு பாஜக குறுக்குடி சீட்டுக்காங்க. பணம் கொடுக்காத தொகுதிகள் எல்லாம் அதிமுக ரொம்ப மோசமா போயிடும். அது மட்டுமில்ல, ஈடியை வச்சு அதிமுக பணம் கொடுக்கறதையும் டெல்லி வாட்ச் பண்ணுவாங்க, தடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா எடப்பாடியின் வீழ்ச்சி தான் பாஜகவின் வளர்ச்சின்னு அவங்களுக்கு. ஏடிஎம்கே ஃபைட் கொடுக்காம விழுறாங்கன்னா மதுரை மேற்குல விஜயகாந்த் எமர்ஜ் ஆன மாதிரி நாம் தமிழரும் ஒரு பேண்டசியா கடுமையா எமர்ஜ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பும் வரும். அடுத்து திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் திமுக காங்கிரஸ் தான் பெருவாரியான வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு வாட்டி வனரோஜா 2014 ஜெயிக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை, வேட்பாளர்களை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம்? வேட்பாளர் CN அண்ணாதுரன் இருக்கிறாரு. பெருஞ்சர் அண்ணா பிறந்தகையின் பேரை வச்சிருக்கிறாரு. ஏடிஎம்கே சார்பாக கலியபெருமாள் வன்னியர், பிஜேபி சார்பாக அஸ்வத்தாமன் என்னோட நண்பர், கடலூர்காரரு. கடலூர்காரரு என்னோட ரொம்ப இனிய நண்பர், ஃபைட்டர். ரமேஷ் பாபு NDK சார்பாக இருக்கிறாரு. ரமேஷ் பாபு இதில் 60% எடுப்பார் திமுக அணி கேண்டிடேட். கட்டி போய் சொல்லிடலாமா? சொல்லிடலாம், மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கே அந்த ஊர் தானே தம்பி? ஆமாம், அந்த ஊர் தான். உங்களுக்கு தெரியாதா? 55 to 60. கடந்த காலங்களில் அப்படிதான் இருந்திருக்கு வரலாறு. ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் தீர்ப்பை மாற்றி எழுதினாங்க மக்கள். 2014 மட்டும்தான் ஒரே ஒரு முறை அதிமுக. என்ன காரணத்துக்காக 2014 தீர்ப்பை மாற்றி எழுதினாங்களோ அதே காரணம் இப்போ ஜெயலலிதா இருந்த அதே காரணம் மு.க. ஸ்டாலின் இருக்குது. அதிகார பலம், அதிகாரபுரம் 144, போலீஸை வச்சு 200 ரூபா பணம். கடைசி 2 நாள் இந்த ஆட்டத்தை தான் ஸ்டாலின் ஆடுவார். கடைசி 2 நாள் இந்த ஆட்டத்தை தான் ஸ்டாலின் ஆடுவார். எப்படி ஜெயலலிதா மூச்சு விடாம எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசராக இருந்து பண்ணாரோ அதே வேலையை ஸ்டாலினும் கடைசி 2 நாள் திமுக மந்திரிகளை வச்சு இந்த ஆட்டத்தை தான் ஆடுவார். அப்போ நீங்கள் மாறுபாடா வனரோஜா வந்தாங்க இல்லையா, அதுக்கு காரணம் அதிகார பலமும் 144, 200 ரூபா நோட்டும். அப்போ அன்னைக்கு 14 200 ரூபா, அன்னைக்கு 24 அது எவ்வளவு ஆகும்? 500 1000 வரை போகலாம். அது திருவண்ணாமலைக்கு 500 தான், ஏன்னா ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய இடங்கிறனால 500 தான். ராமநாதபுரத்துக்கு 1000, பெரியகுளத்துக்கு 1000, தர்மபுரிக்கு 1000, கோயம்புத்தூருக்கு 1000. ஜெயலலிதா அந்த ஊர் மக்கள்லாம் கொடுத்து வச்சவங்க போலயே. அரசியல்வாதி பணத்தை செலவழிக்காலும் ஆற்றுல போனாலும் அளந்து போடுவான்னு சொல்கிற மாதிரி அளந்து தானே போடுவாப்புல அரசியல்வாதிகள். அப்போ உங்களுக்கு தேவைக்கு தானே செலவழிப்பாங்க. ஈஸியாக எப்படியும் வெற்றி பெறுங்கிற சூழ்நிலையில் 500 ரூபா தான் திருவண்ணாமலையில் கொடுப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேயும் ராமநாதபுரத்துலேயும் பெரியகுளத்திலையும் தென் தருமபுரியிலையும் 1000 ரூபா கொடுப்பாங்க. இங்கே AC சண்முகம் பெரிய அளவுக்கு பெரிய தொழிலதிபர், பெரிய அளவுக்கு கல்லூரி இதெல்லாம் பண்ணாலும் கூட ஆப்லேட்டு அரசியலை பயன்படுத்தி பல தொழில் ஸ்தாபனங்களையும் துரைமுருகனையும் உருவாக்கிட்டாரு. அப்போ துரைமுருகனும் போட்டிக்கு வெள்ளூரில் கொடுக்க தான் செய்வார். சரி, ஒரு பக்கம் தான் வரும் பொழுது திருவண்ணாமலையில் நீங்க சொல்ற அடிப்படையில் 60% போது ஒரு பக்கம் தான் வரும் பொழுது. ஒரு பக்கம் தான், அதனால தான் 60% சொன்னேன். புரியுதா தம்பி? நம்ம பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸை பேசக்கூடியவன். நம்ம விருப்ப வெறுப்புங்கிறது நமக்கு வேற. பட் பிராக்டிக்கலாக என்ன நடக்கு, அதிகார பலத்துக்கு முன்னாடி யார் நின்னா? நீங்கள் வனரோஜாவை சொன்னனால தான் நான் சொல்கிறேன். 2014 ஜெயலலிதா மேற்ந்த இந்த அதிகார பலத்தை காட்டும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் RSS காரங்க, இந்துக்கள், இந்த நாடார், கிருஷ்ணவ போன்ற சமுதாய மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து நின்று ஒரு சீட்டை வெற்றி பெற கொடுத்தாங்க. தருமபுரியில் வன்னியர்கள் வன்னியகுல சத்திரியர்கள் நின்று அன்புமணியை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இந்த 2 தரப்பும் தான் அந்த ஜெயலலிதாவுக்கு அதிகார பலத்தை மீறி நின்று 37 ஆக்குனாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு அதிகார பலத்தை மீறி நின்று யார் நிற்க போகிறாங்கங்கிறனால தான் ராமநாதபுரத்தில் நிற்கணும், நின்னாதான் தாக்கு பிடிக்க முடியுங்கிற கருத்தை உங்கள் முன்னாடி வச்சேன்.
அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நிற்கணும், தருமபுரியில் நிற்கக்கூடியவங்க தான் அவங்க நின்று தாக்கு பிடிக்கணும், பெரிய குளத்தில் தாக்கு பிடிக்கணும். இந்த கருத்தை முன்வைக்கிற காரணம் அதிகார பலத்தை ஸ்டாலின் 2 நாள் பயன்படுத்துவார். சில தொகுதிகள்லாம் பணம் கொடுக்காத தொகுதிகள்லாம் அதிமுக ரொம்ப மோசம் போயிடும். பணம் கொடுக்காத தொகுதிகளெல்லாம் அதிமுக ரொம்ப மோசமாக போயிடும். அது மட்டும் இல்லை, ஈடியை வச்சு அதிமுக பணம் கொடுக்கறதையும் டெல்லி வாட்ச் பண்ணுவாங்க, தடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா எடப்பாடியின் வீழ்ச்சி தான் பாஜகவின் வளர்ச்சின்னு அவங்களுக்கு தெரியும். எடப்பாடியும் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ ஈடி வந்து அதிமுக காரங்களை வந்து பூத கண்ணாடி போட்டு நோண்ட மாட்டாங்க. அவரே ரெட்டலை கிடைக்கக்கூடிய ஓட்டு கிடைச்சா போதுன்னு இருக்காயாருன்னு கடைசியில் 2 நாள் முடிவை மாற்றி வச்சுட்டு அங்கங்க பார்க் பண்ணி வைக்கிறவரெல்லாம் டக்குன்னு அவர் லேண்ட் பண்ணி விட்டுட்டாருன்னா அவரு அதே ஈடி திமுகவுக்கும் ஒரு பார்வை வைக்கலாம் இல்ல? கண்டிப்பா. கனிமொழிக்கும் துரைமுருகனுக்கும் வச்சாங்கல்ல. பட் அவங்க ஸ்டேட் போலீஸ் இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கு, கவர்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கு, ஸ்டேட் போலீஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள டிக்ளைன் ஆஃப் இபிஎஸ் இஸ் த ரைஸ் ஆஃப் பிஜேபிங்கிற அடிப்படையில் தான் பிஜேபி கொஞ்சம் வெளியில வந்து மோடி வந்து திமுக எதிர்க்கிறாரு, உள்ள வந்து அதிமுக எதிர்க்கிறாரு, அப்படி வச்சுக்கலாமா? அதிமுக எதிரி ஆயிட்ட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிகமா திமுக எதிர்த்து பேசுறாப்ல, ஆனா உள்ளுக்குள்ள அதிமுக வீழ்த்திட்டு மேல வரணும் அப்படிங்கறதா எண்ணம். தோத்துப்பான கட்சியை எதிர்த்து பேசுறதுல என்ன இருக்கு தம்பி? அதனால ஏதோ ஒரு வகையில அதிமுக டிக்ளைன் ஆனாதான் நம்ம வளர முடியும் அப்படிங்கிற எண்ணம். கண்டிப்பா டிக்ளைன் ஆஃப் இபிஎஸ் இஸ் த ரைஸ் ஆஃப் பிஜேபி. ஸோ இந்த இடத்துக்குள்ள என்டிகேக்கும் அது சான்ஸாக வரும். என்டிகேக்கும் பல தொகுதிகளில் ஏடிஎம்கே ஃபைட்டு கொடுக்காம விழுறாங்கன்னா மதுரை மேற்கில் விஜயகாந்த் எமர்ஜ் ஆன மாதிரி நாம் தமிழரும் ஒரு ஃபேண்டசியாக கடுமையாக எமர்ஜ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பும் வரும். ஏன்னா போட்டியே இல்லாத களத்தில் நாம் தமிழர் மாதிரி வித்தியாசமான கட்சிகள் தனித்தே 40 தொகுதியிலும் கேண்டிடேட் போடக்கூடிய கட்சிகள்லாம் எமர்ஜ் ஆகும். ஸோ இது திருவண்ணாமலையை பொறுத்தவரை திமுக அணி 55-60. இதை தாண்டி வேற பேச வேண்டியதில்லை. அஸ்வத் மாமன் ஒரு ஃபைட்டர், நம்ம சகோதரர், RSSல உறுதியானாலும் அவரை பற்றி 4 வார்த்தை பேசினேன், அவ்வளவுதான். ஏவாவினுடைய டாஸ்க் வந்து 60 கொண்டு போறது மூர்த்தி மாதிரி கஷ்டம் இல்லை அவருக்கு. மூர்த்தி மாதிரி கஷ்டமே கிடையாது. ஏமாவேலு காட்டில் மழை. அன்னைக்கு ஏமாவேலு தான் அன்புமணியும் சட்டமன்ற தேர்தலில் பெண்ணாயிரத்தில் தோக்கடிச்சாரு. வன்னியர்கள் மத்தியில் டாக்டர் ஐயா தியாகம் பண்ணாரு. டாக்டர் ஐயா மகன் எம்பி ஆகிட்டீங்க, பெரிய அண்ணன் வன்னியருக்கு தியாகம் பண்ணாரு, அவர் மகன் எம்எல்ஏ ஆக்குனாருங்கிறதையும் கேட்டார். இந்த கஸ்பான்னு சொல்லக்கூடிய வன்னியர் அல்லாதவர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடங்களில் கேபி முனிசாமி வேஸ்ட்டு, ரெட்டலை போடுறது வேஸ்ட்டு, பெரியண்ணன் மகன் இன்பசேகரன் தான் தோக்கடிப்பான், அதனால் இன்பசேகரனு போடுங்கன்னு அவர் தான் அந்த இதையும் பண்ணார். ஸோ அவர் பெரிய ஆர்கனைசர், பெரிய லெவலில் எல்லா அதிகாரம் பணம் எல்லாத்தோடு நிற்கிறாரு. ஸோ மற்ற அவங்கள விட ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறார். அப்போ இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கோர் ஓட்டு வந்து 2ஆம் இடம் வரும், அப்படி வச்சுக்கலாம். 2ஆம் இடம் வரும். இப்போ திருவண்ணாமலை உறுதியாக 2ஆம் இடத்துல வரணும். அஸ்வத்தாம் வரணும்னு ஆசை எனக்கு இருக்கலாம், ஆனால் வர முடியாது. அங்கே எதுவும் பெருசா ஓட் பேங்க் இருக்க மாதிரி பாஜக பெரிய ஓட் பேங்க் இல்லை. பாமகவுக்கு இருக்கு வாக்கு வங்கி, ஆனால் அதிமுக கடந்து போகுமான்றது தெரியல. அதிமுக வந்து திருவண்ணாமலை திருக்கோயிலூர் எல்லாம் சும்மா தண்டத்துக்கு பாஜக கொடுக்கக்கூடிய சீட்டு தானே, வீக் சீட்டை கொடுக்கறது தானே. ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி கடைசியாக திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இடையில வந்து பேசப்பட்டது இந்த மாதிரி ஏவா கம்பன் அவர்களுக்கு வந்து அந்த சீட் வழங்கப்படும்ட்டு, அதை ஏன் தள்ளி போட்டாங்க? அது ஏதாவது உங்களுக்கு தகவல் ஏதாவது தெரிஞ்சதா? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? கொடுத்தாலும் ஒன்றும் பாதிச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு பண்ணும்போது வந்து ஸ்டாலின் கொஞ்சம் பொறுத்துங்க, அடுத்தால பார்ப்போம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக விட்டுட்டாருன்னு இல்லை, மீண்டும் அவங்களும் கம்பனை புஷ் பண்ண மாட்டாங்கல்ல, புஷ் பண்ணுவாங்க. அது கால நேரம் ஒரு பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 1-2 அங்கே பண்ணியிருக்கேன், 1-2 இது பண்ணியிருக்கேன்னு ஸ்டாலின் அதை டீசெண்டாக டினே பண்ணியிருப்பார். இப்போ இவர் CN அண்ணாதுரையை பொறுத்த வரைக்கும் என்ன சிட்டிங் எம்பியா இருக்காரு, இவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த வாக்கு இருக்காரு? ஏவாவினுடைய பலம் தான் இவருக்கு. வேலுஸ் மேன் தான், அவ்வளோதான். ஓகே, வேலு தான் அங்கே திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும். ஏவா வேலு தான். ஆரணியில் கூட வேலுக்கு ஆதிக்கத்தால் தான் விநாயகத்துக்கு பேரன் இல்லை, விநாயகத்துக்கு பேரன் நம்ம கடலூர் கேண்டிடேட் வன்னியர் விஷ்ணு பிரசாத் அங்கே கட்டிக்கிறேன், அவர் இங்கே வந்திருக்காருங்கிற தகவல் சொல்கிறாங்களே. இப்போ என்டிகே பொறுத்த வரைக்கும் ரமேஷ் பாபு நிற்கிறாரு. கடந்த முறையாக அவர் தான் நின்னாரு, ரொம்ப நாளாக தேர்தலில் களம் காண்றாரு என்டிகேவில். அவருக்கு ஒரு டீசெண்டான வாக்குகள். கண்டிப்பாக என்டிகே வாக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட தொகுதியில் எமர்ஜ் ஆகும். திமுகவுக்கு போட்டியே இல்லைங்க இடத்துல என்டிகே வாக்கு ரீச் ஆகும். இதை நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். டிஎம்கேக்கு போட்டியே இல்லைங்கிற அழகிரி ஆதிக்கத்தில் இருந்த மதுரை மத்தியில்
ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே விஜயகாந்த் 20% போயிட்டாரு. ஓகே. மதுரை மேற்குல 20% போயிட்டாரு. மொடக்குறிச்சியில் ஜெயலலிதா களத்துக்குள் வராதனால 20% போயிட்டார்ல. பெண்ணகரத்தில் ராமதாஸ் வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர்னு போய் டாக்டர் ஐயா 2வது இடம் வரும்போது அதிமுக டெபாசிட்டே போயிட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டி இல்லாத இடங்களில் ஒரு புது கட்சி தனிச்சே போட்டி விடக்கூடிய கட்சி எந்தவித குற்றச்சாட்டுக்கும், அதாவது அரசு பதவி வச்சு ஊழல் அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கும், சீமான் மேலே குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருப்பாங்க, அது வேற. பட் ஒரு அரசு அதிகாரத்தில் இருந்து எந்த தவறும் இழைக்காத ஒரு கட்சி தலைமைக்கு, அதை வளரும் கட்சி, இதுவரை அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி, அது ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் உள்ள ஒரு கட்சிக்கு மக்கள் கொஞ்சம் ஜாலியாட்டே ஒரு ஃபேண்டசியாட்டே ஓட்டு போடுவாங்க. அது ஒரு பூஸ்ட் ஆகும். காரணம் திமுக அணிக்கு இந்த திருவண்ணாமலையில் போட்டியே இல்லைங்கிறது தான் ஒரு பூஸ்ட் ஆகிற வாய்ப்பு உண்டு. ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். நம்ம தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ நம்ம லூசி ஹீரோயின் கூட பாட்டு பாட கிளம்பிட்டாரு.